ஹாய் எல்லோருக்கும். இது ஒரு வீக் டேயோட ஈவினிங் ரொட்டீன் தான். மார்னிங் பண்ண ராகி சப்பாத்தி இருந்துச்சு. ஸோ அதை வெங்காயம், தக்காளி, முட்டைலாம் போட்டு கொத்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு ஒரு சூப் ரெடி பண்ணியிருந்தேன். பீட்ரூட், கேரட், கேப்சிகம், தக்காளி போட்டு ஒரு ஹாஃப் பீட்ரூட், ஹாஃப் கேரட், கொஞ்சம் ஒரு துண்டு கேப்சிகம், ஒரு தக்காளி, ஒரு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4-5 இலை புதினா, ஒரு 5-6 மிளகு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு 3-4 விசில் குக்கரில் விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். சைட் பை சைடு கார்ன் அதோட சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் நான் பாயில் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டை எல்லாம் அரைச்ச ஜூஸ் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்க்கும்போது நல்ல கிளியர் சூப்பாக நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி மல்லி இலை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த சூப் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னருக்கு நம்ம இதை சாப்பிட்டாலுமே பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப அந்த அளவுக்குலாம் பசிலாம் இருக்காது. அப்படியே நீங்கள் பசித்தாலும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க ஒரு குக்கும்பர், ஒரு கேரட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். பசி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த சூப்போட கொஞ்சமாக நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவு. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் குடிக்கும்போது ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அங்கே டின்னருக்கு இந்த சூப்பும் அப்புறம் அந்த கொத்து சப்பாத்தியும் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டோம். இப்படி தான் எங்களோட டின்னர் போச்சு. அந்த கொத்து சப்பாத்தியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம நார்மல் சப்பாத்திக்கும் இந்த ராகி சப்பாத்திக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் தெரியல. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.